நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஏன் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி vlog வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2:45 3 o'clock வந்து ஆக போகுது. 2:45க்கு ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், 3 o'clockே வந்து ஆக போகுது. நிக்கில் வந்து இப்போ ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆகிடுச்சு. ஸோ வர டைமில் மோஸ்ட்லி மத்தியானத்தில் வந்து நான் தூங்கலாம் வந்து மாட்டேன். சாப்பிட்டேன்னா ஏதாவது ஃபோன் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா வந்த உடனே அவனுக்கு ஏதாவது கொடுத்துட்டு ஆல்மோஸ்ட் டெய்லியுமே அவனுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும். அதனால் அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு கிளாஸ் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வேணால் ஒரு மணி நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துப்பேன். இன்றைக்கி வந்து ஆன்லைன் கிளாஸ் தான். ஸோ என்னென்ன கிளாஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. டான்ஸ் கிளாஸ் பற்றி நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஏன் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து அவனுக்கு படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. அது நான் அதில் வந்து சொல்லியிருந்தேன். பட் அதில் ஒரு 2-3 பேர் வந்து அது அவனோட அது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும் அதனால் அதை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க, நல்லா ஆடுறான் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து அது ஸ்டாப் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அவனுக்காக யோசிச்சு தான் நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணோம். இப்போ அவன் வந்து 6th வரதுனால அவனுக்கு வந்து மண்டே டு ஃப்ரைடே நமக்கு வந்து ஆப்வியஸாக ஸ்கூல் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் அவனுக்கு கிளாஸஸ் இருக்குது. ஈவினிங் கிளாஸஸ்னால் நான் வந்து பிரச்சார் சபா எக்ஸாம்ஸ் அவனுக்கு ஹிந்தி கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால அது வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த எக்ஸாம்ஸ் வந்து போயிட்டுருக்கான். அதுக்கப்புறமா கீபோர்ட் கிளாஸ் வந்து போயிட்டுருந்தான். அப்புறமா பெருசாக இங்கே நான் வந்து கிளாஸும்லாம் எதுவுமே வந்து போடல. அந்த ஹிந்தி கிளாஸும் கீபோர்ட் கிளாஸும் வந்து போயிட்டுருக்கான். அப்புறமா வந்து அது ஆல்டர்னேட் டேஸில் வந்து வந்துடும். ஸோ சண்டே வந்து இந்த கிளாஸ் இருக்கும். டான்ஸ் கிளாஸ் எப்போவுமே அவனுக்கு வந்து வீக்கெண்டு தான் வந்து இருக்கும். வீக்கெண்ட் வந்து 2 hours கிளாஸ் வந்து இருக்கும். அது எத்தனை மணிக்குன்னா காலையில் 7:30 to 9 வந்து இருக்கும் அவனுக்கு கிளாஸஸ்ஸு. இப்போ வந்து 6thலேருந்து அவனுக்கு வந்து சாட்டர்டேவும் ஸ்கூல் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா நாளுமே அவன் வந்து 5:45 6 o'clock வந்து எந்திரிச்சிட்றான். சண்டேவும் வந்து அவனுக்கு எழுப்புறப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சில சமயம் அவனுக்கு அந்த ஒரு நாள் தான் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு மைண்டில் இருக்கும். அதனால் அவன் எங்கேயாவது வெளியே கூப்பிட்டா கூட வரவே மாட்டான். எனக்கு இருக்கிறது இந்த ஒரு நாள் தான் அப்படின்ற மாதிரி இருப்பானா. ஸோ அன்றைக்கும் அவனை காலையில் மட்டும்தான் இருக்குது கிளாஸ். மத்தியானம் ஈவினிங் இருந்திருந்தனா கூட அந்த பேட்சில் நாங்கள் வந்து போட்டிருப்போம். பட் வீக் டே கிளாஸஸும் வந்து என்னால் அவ்வளோ தூரம், இங்கேருந்து அது ரொம்ப தூரம், வீக் டே என்னால் வந்து கூட்டிகிட்டு போக முடியாது. அவனுக்கு ஆல்ரெடி வந்து கிளாஸஸ் இருக்கிறதுனால. ஸோ அதனால் வீக்கெண்ட் மட்டும்தான் இந்த பேட்ச் மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்க முடியும். இந்த 7:30 to 9 மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அது அவனுக்கு வந்து காலையில் அவனை திருப்பியும் எல்லா நாளுமே அவன் சீக்கிரமாக எழுந்திருக்கிற மாதிரியே இருந்தது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஏஜில் இதுவே நம்மலாம் ஸ்கூலுக்கு போகிற டைம் வந்து ஒரு 9 o'clock போல் இருக்கும். நம்மலாம் ஒரு 7:30க்கு தான் எந்திரிப்போம், அப்படியே பொறுமையாக கிளம்புவோம். பட் இப்போ குழந்தைங்க வந்து 7:30க்கெலாம் வீட்டை விட்டே போயிடுறாங்க, வெளியே போயிடுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இப்போ எல்லாமே சிஸ்டமே வேறு மாதிரி இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அந்த கிளாஸஸ் போகிறாங்க. ஏதோ ஒன்று அவங்க எப்பவுமே வந்து ஒரு ஆல்ரெடி ரொம்ப ஆக்குப்பைடாகவே இருக்கிறாங்க. அது இல்லாமல் படிக்கணும். இந்த மாதிரி இந்த காலத்து குழந்தைங்களுக்கு வந்து நிறையா ப்ரெஷர் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து அவன் ஒரு சண்டே மட்டும் அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுடலாம் அப்படின்ட்டு அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான். ஸோ அவனோட இன்ட்ரெஸ்ட் வந்து அவனே இப்போ லேர்ன் பண்ணி அவனே டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பான். நான் நியூ இயர் இதப்போ கூட உங்களுக்கு நான் வந்து போட்டிருந்தேன் இன்ஸ்டாவில் அவன் டான்ஸ் ஆடினது. ஸோ அதெல்லாமே அவனே லேர்ன் பண்ணி அவனே ஆடினது தான். ஸோ அந்த மாதிரி அவனுக்கு இருக்கிறத ஏதாவது ஒரு டைம் பாஸ், அவனுக்கு எதாவது ஆடணும் போல் இருந்துச்சுன்னா ஆடி அந்த மாதிரி பண்ணிக்கட்டும். இந்த ரீசனுக்காக தான் வந்து ஸ்டாப் பண்ணுது. இது கேட்டுகிட்டே இருந்தீங்க சில பேர், அதனால தான் இதை வந்து சொன்னேன். ஸோ இன்றைக்கி வந்து அவனுக்கு மேக்ஸ் இருக்குது. பன்சூவில் வந்து மேக்ஸ் கிளாஸ் இருக்குது. அது வந்து நிஜமாகவே அவனுக்கு அவன் ரொம்ப விரும்பி பண்ணுறதுன்னா இந்த மேக்ஸ் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணுறது. மேக்ஸ் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பட் இப்போ 6thலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது மேக்ஸில். பன்சூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த மென்டல் மேக்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய சம்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு சைடு ஒர்க் அவுட் பண்ணுறதே அதுவே நமக்கு ஒரு பெரிய டைம் எடுக்கும். ஸோ இந்த பன்சு கிளாஸ் அவன் போனதுலேருந்து அவனுக்கு அந்த ஆன்சர் வந்து வித்தின் 10 secondsல வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் கூட டிரைவ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அவனுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக அந்த டிரைவ் பண்ணுற இந்த மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்குது. அவனுக்கு அது நிஜமாக அவனே வந்து சொல்கிறான், அம்மா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குல்லம்மா அப்படின்ட்டு. இப்போ வந்து அவனுக்கு இன்னுமே அப்கிரேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட்லாம் கற்றுக்கிட்டா இப்போ இன்னும் அவனுக்கு அதுலேயே வந்து வேறு மெத்தட்ஸ்லாம் அப்கிரேட் ஆகி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பன்சு வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தெலுங்கு பாய் நீலகந்த பானு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 50 times வேர்ல்டு ரெக்கார்ட் ஹோல்டர் இது. ஸோ அந்த மாதிரி அவங்க ரெக்கார்ட் பிரேக்கிங் டெக்னிக்ஸ் அவர் கற்றுக்கிட்டதெல்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு தான் அந்த சீக்ரெட்ஸை தான் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க மேக்ஸில்.
மேக்ஸ்ன்றது நமக்கு லைஃப் லாங் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இது அவைல் பண்ணி பார்க்கணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவன் வந்து கற்றுக்கிட்ட சிலதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ அவன் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி கற்றுட்ருக்கான், அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும் செஷன். நானே அவனோட உட்காந்துருவேன். அது பாருங்கள், நான் இன்க்ளூட் பண்ணுறேன். Please follow this for 2-digit times 2-digit as well. Okay. Double step. Okay. What do you think double step is? Like if you use a single step, it's 138 plus 2. If you use double step, it's 138 plus 23. Okay. Amazing. இந்த டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக குழந்தைங்களுக்கு வந்து அந்த க்ரியேட்டிவாக அந்த கண்டென்ட்டை வந்து எப்படி புரிய வைக்கணும், ஃபன்னாக எப்படி புரிய வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு இது ஒரு கேம் மாதிரி வந்து அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து USA, கனடா, யூகேன்னு எங்கே இருந்தீங்கனாலும் அங்கேருந்து நீங்கள் வந்து கிளாஸஸை ஈஸியாக புக் பண்ணி டைமிங்ஸ் வந்து நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ் எடுக்கிறாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 150 மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீ டெமோ கிளாஸ் மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் 30% டிஸ்கவுண்ட் வந்து இந்த என்டையர் கோர்ஸ்ல கொடுக்குறாங்க. 392. Correct. 392. Then we have 5 into 3. So 392 double step 15. Correct. 392. 392. 402. Then 407. Correct. 407. Then we have 6 into 3, which is 18. So 407 step 18. That's 4,088. Amazing. Amazing. Good job. நம்ம குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுற ஒரு ஹியூமன் அவர்கிட்ட வந்து மேக்ஸ் கற்றுக்குறாங்க அப்படின்றப்ப அது வந்து எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். அவர் வந்து பார்த்திங்கன்னா சகுந்தலா தேவி அவங்களோட ரெக்கார்டுமே வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஈவன் கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க உங்கள் குழந்தைக்காக அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே காலையில் வந்து லஞ்ச் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து அன்றைக்கி டைம் இருந்தது. சரி க்ராக்கரி யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து நான் எல்லாமே அடுக்கி தான் வந்து வச்சுருந்தேன். பட் சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயுமா அதாவது மாற்றி இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு கேட்டகரி ஆஃப் இதை வந்து ஒரு ஷெல்ஃபில் அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதாவது இங்கே மேல் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது இந்த எலக்ட்ரிக் குக்கிங் பாட்டு, எலக்ட்ரிக் கெட்டில், அதுக்கப்புறமா அந்த புட்டு மேக்கர், அப்புறம் ஒரு மிக்ஸி, ஜூஸர் ஜார், இந்த மாதிரி சில கேட்ஜெட்ஸ் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த லெஃப்ட் சைடில் மேலே வைக்கலாம். அது எப்போயாவது நம்ம தேவை இருக்கிறப்ப எடுக்கிறது தான். ஸோ அதனால் அது மேலே வைக்கிறப்ப நமக்கு வந்து எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம். மற்றதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணதெல்லாம் கீழ் ஷெல்ஃபில் வைக்கலாம் அப்படின்ட்டு நிக்கிலுமே எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால். ஏமா மேலே ஏறி இறங்கி க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் இந்த மாதிரி நீங்கள் கேட்ஜெட்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்றப்ப அதோட ஒயர்ஸ் இருக்கும்ல, அதுக்கு கனெக்டிங் ஒயர்ஸோ இல்லை சார்ஜர் ஒயர்ஸோ எது இருந்தாலுமே அது உள்ளேயே போட்டு வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து எது எந்த ஒயரோடது எதோடது அந்த ஒயர் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் வந்து இருக்கும். நான் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கெட்டிலும் வச்சுருக்கிறதுனால அப்புறமா ஒரு 2-3 நம்ம அந்த ஒயர் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறதுல அது உள்ளேயே வந்து போட்டு வைக்கிறேன். அப்புறம் இந்த புட்டு மேக்கரையும் வந்து மேலேயே வைக்கிறேன். ஸோ நமக்கு இந்த பக்கம் ஃபுல்லாமே வந்து அந்த குக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த மேல் ஷெல்ஃபில் லெஃப்ட் சைடில் வந்து வச்சுட்டேன். வேறு ஏதாவது இதே மாதிரியே வைக்கிறேன்னா நான் அந்த ஷெல்ஃபில் வைக்கலான்ட்டு கொஞ்சம் இடமும் விட்டுருக்கேன். ரைட் சைட் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரியான செராமிக் பவுல்ஸு, பிளேட்ஸ்லாம் இருக்கும். அப்புறமா கொஞ்சம் சர்விங்க்கு நான் யூஸ் பண்ணுற மேங்கோ வுட் பிளேட்ஸ் எல்லாம் கூட நான் மேலே வந்து வச்சுருப்பேன். இந்த மேங்கோ வுட் பவுலும் பிளேட்ஸும் நான் வந்து அடிக்கடி எடுக்கிறது. இது கீழே இருக்கிறது இந்த பிளேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்பா வந்து துபாயில் ஒரு கம்ப்ளீட் டைனிங் செட் மாதிரி வாங்கிட்டு வந்தார். அதில் வந்து நானும் சரண்யா வேம்போன்னு 3 பேரும் பிரித்து வச்சுருக்கோம். இப்போது அதை நான் வந்து ஏதாவது அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது சர்வ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இந்த ஹர்ப்ஸ் ரைஸ் பண்ணுறேன், சாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிளேட்டில் நான் சர்வ் பண்ணுவேன். ஏன்னா அது கொஞ்சம் குழியாக இருக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப ரேராக எடுக்கிறது தான். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் வந்து மேலே வச்சுருப்பேன். ஸோ அந்த பிளேட் ஸ்டாண்டு ஒன்று வாங்கி வைக்கணும்னு நினச்சேன். பட் பவுலும் வைக்கிறதுனால நான் வந்து பிளேட் ஸ்டாண்ட் வச்சுட்டா பவுல்ஸ் வைக்க முடியாதுன்ட்டு அப்படியே கீழே வச்சுட்டு அது மேலே வந்து பவுல் வைக்கிறேன்.
இந்த மாதிரி நமக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சாலுமே அந்த க்ளீனிங் மூட் என்னைக்கு வந்து வருதோ அப்போ தான் நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தோணும். இது வந்து நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்த ஒரு விஷயம் தான். பட் போஸ்ட்பாண்ட் ஆகி இன்றைக்கி வந்து இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி இன்றைக்கி வந்து நான் பண்ணுறேன். நமக்கு இந்த மாதிரி ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஃபோனில் உட்காரலாம். ரீல்ஸ் மெயினாக நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து எவ்வளோ நேரம் அதில் டைம் போகுதுன்னே தெரியாது. நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணுறது, ரொம்ப டைம் டேக்கிங்காக நம்ம தெரிஞ்சே நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டா ரீல்ஸு, யூடியூப் ரீல்ஸ்லாம் தான். பட் நான் வந்து ரெசிபீஸ் இந்த மாதிரிலாம் நான் நிறையா பார்த்து இன்ஸ்டாலெலாம் வந்து கற்றுக்குறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மற்றது நம்ம தேவையில்லாமல் பார்க்குறதெல்லாம் நம்மளே கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம டைம் கொஞ்சம் கட் பண்ணோன்னா இன்னுமே நம்ம வந்து கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அடிக்கடி இப்போ வந்து எனக்கு சஜஸ்டாக ஒரு விஷயம், அதை பற்றி நானுமே உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கா அவங்கக்கிட்ட வந்து கேட்கணும்னு நான் வந்து நினச்சேன். இது வந்து ஒரு டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இல்லை ஒரு புதுசாக ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து வருது அப்படின்றப்போ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம இருந்ததுக்கும் இப்போ குழந்தைங்க யூஸ் பண்ணுற அவங்களுக்கு இருக்கிற ஆக்சஸ்ஸு, சோஷியல் மீடியாவுக்கு ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னா டக்குன்னு வந்து அவங்களுக்கு ஒரு ஆக்சஸ் இருக்குது. நம்மலாம் வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டர் போய் உட்காந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். பட் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வீட்டிலேருந்தே நம்ம வந்து கூகுளில் பண்ணலாம், இன்ஸ்டா அது இதுன்னு எக்கச்சக்கமான சோர்சஸ் வந்து இருக்குது. பட் இப்போ நமக்கு வந்து ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஃப்யூச்சரே ஏஐ தான் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து அது கொஞ்சம் நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறையா அந்த ஏஐ வீடியோஸாக நம்ம வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நான் பார்த்த வீடியோ வந்து இப்போது யாராவது இறந்துட்டாங்க, அவங்க வந்து நம்ம பேச வைக்கலாம், அவங்களோட வாய்ஸ் வச்சு நம்ம பேச வைக்கலான்ற மாதிரி அது ஒரு பாசிட்டிவாக வந்து நம்ம காட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் நான் வந்து இந்த ஏஐயை ரொம்ப வந்து கொஞ்சம் பார்த்து பயப்படுறேன். ரொம்ப டேஞ்சரஸாக சில விஷயங்கள் வந்து அதை ஒரு டெக்னாலஜியை வந்து பார்த்திங்கன்னா அது எதுக்கு வந்து பண்ணாங்களோ அந்த பர்பஸ்க்கு மட்டும் அதை யூஸ் பண்ணால் ஸோ அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு இன்வென்ஷனாக வந்து இருக்கும். அதையே நம்ம ரொம்ப ஒரு தப்பான வேறு ஒரு ஃபேஸ் வச்சு, ஒருத்தவங்க ஆடுறது இன்னொரு ஃபேஸ் வச்சு, அப்புறமா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா அதையே வந்து ஃபர்தராக அதை என்னென்னமோ பண்ணி காட்டுறது, அப்புறம் யார் ஃபேஸையோ வச்சு நமக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் நம்ம இப்போ ஏஐயில் பண்ணலான்ற மாதிரியான ஆக்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவும் எனக்கு வந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் டெக்னாலஜியை வந்து என்ன பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால நாளைக்கு அது யாரை வேணால் அவங்க என்ன வேணால் செஞ்ச மாதிரி இதை வந்து காட்டலாம். ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு டாக்ஸிக்கான விஷயம் இல்லையா? அதனால் நீங்கள் வந்து ஏஐ ஏதாவது வந்து அதில் டெவலப்பராக இருக்கீங்க, இல்லை அது ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஒரு அவேர்னஸை வந்து கொடுங்க. அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அதை ஒரு டேஞ்சரஸான ஒரு டூலாக வந்து மாற்றிடாதீங்க அப்படின்ட்டு எனக்கு அது பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. நம்மளே ரொம்ப ரொம்ப அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்ஷியஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும். நம்மளோட வாய்ஸ், நம்ம ஃபோட்டோ மட்டும் இருந்தால் அதை வச்சு என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ வந்துடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இந்த கேட்ஜெட்டை வந்து பார்த்திங்கன்னா எங்கே தேவையோ எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட், ஒரு கண்ட்ரோலை நம்ம தான் வந்து கொண்டு வரணும். ஸோ அதை நான் வந்து இந்த வருஷத்தில் நான் கொஞ்சம் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது, நிறையா தேவையில்லாமல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை வந்து கம்மி பண்ணணும். அதை தாண்டி வேறு ஏதாவது அந்த டைமை வந்து வேறு எதுலையாவது யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வருஷத்தோட ரெசல்யூஷனாக என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஷேர் பண்ண இந்த விஷயத்தை பற்றின உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து அன்றைக்கி நான் தொக்கு பண்ணிட்டு இருந்தேன். நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி பிளான் பண்ணோம். ஸோ இந்த தொக்கு வந்து நான் நிறையா தடவை வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம என்ன நிறையா சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4-5 நாளைக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெறும் ஒன்றுமே கிடையாது, நிறையா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். தக்காளி அரைச்சி கொஞ்சம் கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை தாளிச்சிட்டு நம்ம அரைச்ச தக்காளியை விழுது அதில் வந்து சேர்த்துடணும். தக்காளியோட கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி தூள் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்ல அந்த எண்ணெய் நம்ம நிறையா சேர்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். நல்லா மேலே அப்படியே எண்ணெய் மிதக்கும் தனியாக, அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிவிட்டு கடைசியாக இறக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருங்காயத்தூள், வெந்தயத்தூள் போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. இது இட்லி, தோசை, உப்புமான்னு எல்லாத்துக்குமே வந்து வச்சு சாப்பிடலாம் சப்பாத்திக்குன்னு. ஸோ இந்த விளாக் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான விளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.